சார் இன்றைக்கி நைட்டில் லைட் ஃபுட் தான் சாப்பிடுவோம். நிறைய இருக்கும் ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காது. தயிர் சாதத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட்டில் நிறைய ஃபுட்டு வந்துடும். ஸோ இப்போ ஒரு 3 பேர் இருக்கோம். நாங்கள் 2 அசிஸ்டண்ட்ஸ் இருக்கோம். சிக்கன் வெஜிடபிள் இருக்கும். இதில் ஏகப்பட்ட வெஜிடபிள் இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு மட்டும் மட்டன் கொளுத்தி எலும்பு இது சினிமா மட்டன். காரஞ்சாரமாக இருக்கும். இது வீட்டு மட்டன். இது காரஞ்சாரமாக இருக்கும். அது கிரேவி. இட்லிக்கு ஊற்றிக்கலாம். இது என்ன? சிக்கன் குழம்பு, பேர் சொல்கிறேன். களி, சாம்பார், ப்ளஸ் சப்பாத்தி, தோசை, சாப்பாடு, நூடுல்ஸ், சட்னி, கார சட்னி, ஸோ ரசம், குருமா, இட்லி. லைட்டிங், மேக்கப் லைட்டிங்கு எல்லா லைட்டும் எரியுது பாருங்க. ஒரு 50 படம் 100 படம் நடிச்சோம்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும். இந்த மட்டன் காரஞ்சாரமாக இருக்கும். ஷூட்டிங் மட்டன், பியூர் மட்டன், ரோஜா கம்பைன்ஸ் மட்டன். இது டைரக்டர் பிரபு சால்மன் மூவி. அவ்வளோ அருமையாக இருக்கும் மசாலா. கிட்னி நைட்டில் தயிர் சாதம், எலும்பு. அசிஸ்டண்ட் நமக்கு என் பேர் ஸ்ரீனிவாசன். சொல்லு, நீ எப்படி சினிமாக்குள்ள வந்த? உன் கதையை சொல்லு. ஆக்சுவலி அப்பா பார்த்தீங்கன்னா மேக்கப் மேன். ஸோ அப்பா மூலியமா அசிஸ்டன்ட் வந்த மேக்கப் மேனா? ஆமாங்க சார். எவ்வளோ வருஷமா? சார் ஒரு 9 வருஷமா சார். ரொம்பனா ஒரு 30 வருஷமா தான் சார் மேக்கப் மேன். மேக்கப் என்ன பண்ணுறாரு? சரத்குமார் மேக்கப் மேன் சார் அவர். ஆக்சுவலி வெரி குட். அப்பா கவுண்டமணி சார் அசிஸ்டன்ட் ஆகுங்க சார். கவுண்டமணி சார். ஆமாம்மா சார். இப்போ யாருக்கு வந்திருக்கிற? உங்களுக்கு சார். டிஎஸ் சார். இப்போ டிஎஸ் சார். என்ன படிச்சிருக்கா சார்? நான் 12th சார். 12th படிக்கிறேன் சார். இது காரஞ்சார மசாலா, கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது வெஜிடபிள் வித் மட்டன். இது குருத்தரம்பு இருக்கும். அப்பா ஃபஸ்ட்டு சத்துக்குமார் சார்ட்ட ஒரு வாரம் ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஆர்டிஸ்ட்டே ஒர்க் பண்ணேன். அப்புறம் கவுண்டமணி சார்ட்ட ஒர்க் பண்ணேன். ஏன் சத்துக்குமார் சார்ட்ட ஒர்க் பண்ணல? ஒன்றும் தெரியாது சார். அசிஸ்டன்ட் அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட் வருவான் சார். அவன் ஊருக்கு போகிறப்போ நான் சும்மா டெம்பரரி மாதிரி போயிட்டேன் சார். ஸோ சப்ஸ்டியூட்டாக போயிருந்தேன். சப்ஸ்டியூட்டாக போயிட்டேன் சார். அப்புறம் சின்ன ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் சீரியலில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி அப்புறம் கேமராக்கு அசிஸ்டன்ட் தான் போனேன். அப்போ திருப்பி ஆர்டிஸ்டிக் அசிஸ்டண்ட்டாக அப்படியே ஜாயின் பண்ணேன் சார். எது பிடிச்சிருக்கு சார்? கேமரா அசிஸ்டண்ட்டா சார். ஏன் போட?
அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். அது அந்த கேமரா தூக்குது, அப்புறம் அந்த லென்ஸ் பாக்ஸு, அப்புறம் அந்த மானிட்டரு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கல. ஸோ நான் பணம் நிறைய கிடைக்குமே, லட்சமா கிடைக்குமே சார். லட்சம் இல்லை சார், கம்மி தான் சார் சம்பளம்லாம். ஒரு எவ்வளோ? நாளைக்கு வேலை செய்யும்போது 9,000 ரூபாய் சார் ஒரு நாளைக்கு. அப்போ அவ்வளோவா? ஆமாம் சார். அப்போ சார் நான் போகும்போது 22 வயசு சார். லிங்காபுரம் ஒர்க் பண்ணேன் சார். ரஜினி சார் போகிற ஒர்க் பண்ணேன் சார். லிங்காபுரம் அவுட்டோர், ஃபுல்லாக அவுட்டோர் சார். பெங்களூரு, இது கர்நாடகா. வந்து ஆக்சுவலி சப்பாத்திக்கு இட்லிக்கு வச்சுக்கலாம். டேஸ்ட்டு ஒரு இதில் காய்கள்லாம் இருக்கும், அந்த காய் மட்டன். இன்றைக்கி எல்லாமே ஷேரிங் பண்ணி சாப்பிட போகிறோம். சொல்லி லிங்காவில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஆமாம் சார், லிங்காபுரம் ஒர்க் பண்ணேன். நிறைய படம் ஒர்க் பண்ணேன் சார். அப்புறம் காஞ்சனா 3 ஒர்க் பண்ணேன். ஆமாம் சார். பிடிச்சி போயிடுச்சு சினிமா. கஷ்டம் அசிஸ்டன்ட் வேலைம்பாங்க. ஆமாம் சார், பிடிச்சி போய் சினிமா எல்லாமே சின்ன சார் ஒர்க் பண்ணி 22 வயசு. நான் வரும்போது 22 வயசு சார், 21 வயசு சார் எனக்கு கரெக்டாக. அப்போதுலேருந்து இப்போ சினிமா சார். சரி, இப்போ இந்த அசிஸ்டன்ட் வேலை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போடும் உனக்கு? இல்லை சார், லைஃப் ஃபுல்லாக அசிஸ்டண்ட்டாகவே இருக்க போறியா? இல்லை சார், மேக்கமேன் கார்டு சார் இன்னும் பிளான் பண்ணிருக்கேன் சார். இந்த பாரு கேமரா, அதான் மேக்கமேன் கார்டு எடுக்க சார். அப்போ ஒரு தொழில் பண்ண ஒரு ஆசை சார். அதான் இப்போ அதான் சார் எடுக்க போகிறேன். அசிஸ்டன்ட் வேலையில் கஷ்டங்கள்லாம் இருக்கா? இருக்குது சார். கஷ்டம் இல்லை சார். என்ன கஷ்டம்? தண்ணி ஓப்பன் பண்ண ஓப்பன் சார். ஒரு நடிகருக்கு எதுக்கு அசிஸ்டன்ட் தேவை? நிறைய கஷ்டம்னா அதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சார். சாப்பாடு எடுத்துட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு பார்த்து ஒரு குழந்தை மாதிரி பண்ண சார் அவங்களுக்குலாம். ஏன் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்? ஆமாம் சார், நமக்கு அதானே சார் வேலை. நம்ம வேலை இல்லை சார். வந்தேன்னா ஆர்டிஸ்ட்டை பார்த்துக்கணும், அதான் நம்ம வேலை. நம்ம வேலை இல்லை சார். நம்ம எதுக்கு வரோம்? நம்ம ஆர்டிஸ்ட்டை பார்த்துக்கணும். அவங்க பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டைம், அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்மளை கூப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நீங்களே பாருங்க சார். இப்போ எனக்கு பிடிச்சி போச்சு, நீங்கள் கூப்பிடுங்களா? ஏன் கூப்பிடுங்க? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நான் அப்படி பார்த்துக்கிறேன். நான் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து நான் நல்ல பேர் இருக்கணும் சார். ஏன் இது வரைக்கும் அப்படின்னா சார். கவுண்டமணி சார்ட்ட பார்த்தேன், சரத்குமார்ட்ட பார்த்தேன். பார்த்தேன் சார், உங்கள்கிட்ட பார்த்தேன் சார். அப்போ சிபில்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவங்கள்ட்ட பார்த்தேன். ஓவியா மேம்கிட்ட பார்த்தேன். சத்யராஜ் பையன்ட்ட பார்த்தியா? இல்லை சார், சத்யராஜ் பார்த்தேன் சார். சத்யராஜ் சிபி யாரு? சிபி இவரு பிக் பாஸ் ஒரு இது சார். பிக் பாஸ் 3ல வந்தார் சார் சிபின்னு. ஓவியா யாரு? ஓவியா சார். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சார் அவங்க. அப்புறம் ஓவியா மேம் நடிச்சிக்கிறேன். இது மட்டன் மசாலா. இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் எலும்புகள். இது இந்த மட்டன் மசாலா. பட் இங்கே வெஜிடபிள் மட்டன், அது வெஜிடபிள் மட்டன் கிரேவி. இது வந்து ஓல்டு ஸ்டைல், காரைக்குடி சைடு. இந்த மசாலா சாப்பிட்டோம்னா காரமெல்லாம் ஜெயிச்சிடும், அப்படியே தீரணிப்பு வந்துடும். கேரவன் பாருங்கள், அதை பாருங்கள், ஏசி ஒரு மினி ஃப்ளைட் மாதிரி தான் இருக்கும். ஸோ மட்டன் பாருங்கள், நல்ல மசாலா மட்டன். இது கரம் மசாலா, பெப்பர். சினிமா சாப்பாடு சில நேரத்தில் ஹோமை விட சூப்பராக இருக்கும். இந்த மெஸ்ஸு 15 மெஸ்ஸும், அதுவும் இவங்க ரோஜா கம்பெனிஸ் வந்து பாரம்பரிய சினிமா கம்பெனி. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 வருஷமாக இருக்காங்க. அவங்க சாப்பாடு வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ கேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில கம்பெனிகள் வந்து சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாப்பாடு வந்து ராஜ சாப்பாடாக இருக்கும். ஆர்டிஸ்ட்டுக்கு வீட்டில் கூட கிடைக்காது. அதுபோல் மட்டன் மசாலா கிரேவி 10-15 பீஸ் மட்டன் சாப்பிட்டேன். வித்து தயிர் சாதம் சாப்பிட்டேன். கார்போஹைட்ரேட் இந்த பெப்பர் அதிகமாக இருக்கும். அதில் மிளகாய் போட்டால் தான் ஆபத்து, பெப்பர் போட்டால் ஆபத்து இல்லை. உங்கள் மேக்கப் எல்லாம் பெருசாக போட மாட்டாங்க, ஏன்னா ஃபாரஸ்ட்குள்ளே வேலை செய்யணும், ஆக்சுவலாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான் சாப்பாடு. ஒரு இட்லி, கொஞ்சம் கர்ட் ரைஸ், மசாலா மட்டன் கொஞ்சம், இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. சினிமாவில்
பல கோடி பேர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, பல லட்சம் கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. பட்டு என்ன காரணம்னா நிறைய ப்ரொடியூசர்ஸு இதுக்குள்ளே வந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டால், முறைப்படி இந்த வெளிப்பார்வையாக பார்க்காம இதை கற்றுக்கிட்டால், உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி இது வந்து மூளைக்கு மேக்கிங், க்ரியேட்டிவ் மேக்கிங், நிறைய இதில் டிசிப்ளின் ஒர்க் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது, டெடிகேட் இருக்குது, ப்ளஸ் கடவுள் சப்போர்ட், காட் சப்போர்ட்டு எல்லாம் சேர்ந்த கலவை தான் சினிமா. ஒவ்வொன்று கொண்டு போயிடும். ஒரே நைட்டில் ஸ்டார் ஆகிறாருன்னா இவ்வளோ பெரிய ஆள். ரஜினி சார் சொல்ல மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்போது என்னை இந்த டிக்கெட் படத்துக்கு செக் பண்ணார். ஒரு 5 மூட்டை தூக்குற தொழிலாளிகள் வந்து என்னை நம்புனாங்க. அந்த அவங்க சொன்னோன்னா எனக்கு பணம் இருந்துச்சு, ஆனால் நான் தப்பு செய்யலை அப்படின்பாரு. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. நம்பினேன். ஐ ஃபெய்த் த சினிமா. இப்படி நம்பி வந்த ரஜினி சார் தான் ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி சொன்னேன், 40 வருஷம் 50 வருஷம் டெடிக்கேஷன். நல்லா 30 வருஷம் டெக்ஸ்டைல் டெடிக்கேஷன் இருக்குது, 15 வருஷம் சினிமா, 10 வருஷம் ட்ரேடிங் அண்டு கன்சியூமர் ட்ரேடிங். இது நான் ஒரு 30 ப்ளஸ் ஒரு 15 45 50 வருஷம், 10 வயசு 10-12 வயசுலேயே எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நேற்று கூட இந்த யூடியூப்பில் நீங்கள் வந்து ரசிக்கிறது ஒரு அசிஸ்டண்ட் இன்றைக்கி இப்போ சர்வீஸ் பண்ணுறார். இங்கே வந்து ஆணுக்கு நிகராக, பெண்ணுக்கு நிகராக ஆண் எடுத்துகிட்டு போகணும், கழுவணும், வைக்கணும், கேரியர் பண்ணி கொடுக்கணும், சாப்பிடணும், ஒன்றும் சர்வீஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அருமையான மட்டன், குருத்தெலும்பு மட்டன் இருக்குது. அடுத்து குருத்தெலும்பு மட்டன், குழம்பு, கிரேவி, வீட்டில் எல்லோரும் சமமாக சாப்பிடுவோம். இது வந்து ஒரு யூனிட்டி. மேக்ஸிமம் வந்து இங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, உழைப்புக்கு பஞ்சம் இல்லை, எதிர்கால ஃபியூச்சருக்கு பஞ்சம் இல்லை. பல கோடி பேர்களை வாழ்வாதாரம் கொடுக்குற இந்த சினிமா தொழில் உலகமெல்லாம் இன்னும் பரவ போகுது. வெறும் தமிழ் பீப்புள் அதில் நம்பர் 1 இருக்க போகிறாங்க. ஏன்னா தமிழ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் தான் லாங்குவேஜ் ப்ராப்ளம், இப்போ நோ லாங்குவேஜ். கண்டென்ட்டு, க்ரியேட்டிவ் மெசேஜ் இருந்தால் அடிச்சேஞ்சு வரலாம். மலையாள இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி பூம் ஆகிடுச்சு, சின்ன இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சுமல் பாய்ஸ், அப்புறம் இந்த நிறைய படங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல். க்ரியேட்டிவிட்டி, சின்ன ஒரு கேரளா கண்ட்ரி வந்து ஷூட்டிங் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன பட்ஜெட்ஸில் டெவலப் ஆகுது. அது மாதிரி சின்ன பட்ஜெட்ஸும் பெரிய பட்ஜெட்ஸும் எல்லாம் கலந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு க்ரியேட்டிவ் இமேஜின் இண்டஸ்ட்ரி. கனவு துவைச்ச கனவு, ட்ரீம் த பீப்புள், ட்ரீம் த ஐடியா, ட்ரீம் த பீப்புள், டெவலப் த பீப்புள். என்ன மாதிரி ஒரு சொர்க்கம். ஸோ இதை வந்து நீங்கள் ரசிங்க. நான் உணவோடு கலந்து, அன்னத்தோடு சினிமாவையும் கலந்து வீடியோ போடுறேன். அன்னம் ப்ளஸ் சினிமா. இந்த லைஃப் ஆர்டிஸ்ட்னால் அந்த கலைக்கு கொடுக்குற மரியாதை. ஸோ நீங்கள் இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த சப்ஸ்கிரைபு ஷேரிங்கு எனக்கு இன்றைக்கி 5 கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருச்சு. இன்னும் ஒரு 400 கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கான இன்புட் விதவிதமாக போடுறேன். இன்றைக்கி ஒரு மிளகு மசாலா வித் பெப்பர் மசாலா, ஒரு பெப்பர் மசாலா, ஒரு ஹோம்லி மேடு வெஜிடபிள் வித் மட்டன், முருங்கைக்காய் வித் மட்டன். பாருங்கள், முருங்கைக்காய் வித்தோட கத்திரிக்காய். அது இது கத்திரிக்காய் தெரியுதுங்களா? மட்டன் வித் கத்திரிக்காய், மட்டன் வித் முருங்கைக்காய், மட்டன் வித் முள்ளங்கி. எவ்வளோ ஒரு காம்பினேஷன் தெரியுங்களா? மட்டன் வித் முருங்கைக்காய், மட்டன் வித் முள்ளங்கி, மட்டன் வித் உருளைக்கிழங்கு, மட்டன் வித் சின்ன வெங்காயம், ஸ்பெஷல் ஆனியன், எவ்வளோ வெரைட்டிஸு. இந்த மாதிரி எனாஃப் ஃபுட்டு. சாப்பாடு மட்டும் சினிமாவில் பஞ்சமே வராது. ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நல்லா வாழ்கிறதுக்கு காரணமே இந்த ஏவிஎம். எத்தனாயிரம் பேருக்கு சோறு போட்டிருப்பார். விஜயவாகினி எத்தனை லட்சம் பேர். எல்லாம் பெரிய பெரிய ப்ரொடியூசர்கள் சொத்துக்கள் வந்து நிலைக்கிறது, 4 தலைமுறை 5 தலைமுறை நிலைக்கிறது எல்லாமே இந்த ஃபுட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், கஷ்டமும் நஷ்டமும், உழைப்பும் ஓய்வும், ஒரு ரெஸ்ட் கொடுத்து உழைச்சி. ஏன்னா நாங்கள்லாம் சொன்னோம்னா ஷூட்டிங்கில் போடக்கூடாதுங்கிற விஷயங்களை அதுதான் கேரளில் உட்காந்து போடுறேன். ஒரு படத்துக்கு முன்னாடி பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, ஷேரிங் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய்.